அது மேட்ரிக்ஸ் தெரியும், அது என்ன டிரான்ஸ்போஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ், அது என்ன சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், அது என்ன சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இது கிளாஸ் 12 சிபிஎஸ்இ மேக்ஸ் மட்டும் இல்ல 12th தமிழ்நாடு சிலபஸ்லயும் இருக்கு அண்ட் ஜேஇலையும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்காவும் கேட்கப்படுது. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக்ஸசைஸ் 3.3 ஆஃப் சாப்டர் 3 மேட்ரிசஸ்ல இருக்கிற இன்ட்ரோடக்ஷன் கான்செப்ட் வீடியோ தான். சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத பாத்துடலாம். ஹாய், வெல்கம் டு ஜிஜி மேக்ஸ் தமிழ். திஸ் இஸ் ஜிஜி. சோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ தட் 12th போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண எனக்கும் மோட்டிவேட்டிங்கா இருக்கும், உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த வீடியோல நம்ம கான்செப்ட் மட்டும் பார்க்க போறோம் ஆஃப் எக்ஸசைஸ் 3.3. சோ மொத்தம் மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 எக்ஸசைஸ் இருக்குது. இந்த 4 எக்ஸசைஸ்ல 2 எக்ஸசைஸ் ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு. தட் இஸ் எக்ஸசைஸ் 3.1, 3.2. இதோட இன்ட்ரோடக்ஷன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணியும் கொடுத்திருக்கேன். சோ அந்த வீடியோஸ்லாம் நான் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காம அதை செக் பண்ணிட்டு வாங்க. வரும்போது உங்களுக்கு இந்த பேசிக்ஸ் மேட்ரிக்ஸஸ் இன்னும் ஈஸியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு சொல்லி நம்புறேன். சோ நவ் கமிங் பேக் டு எக்ஸசைஸ் 3.3ல இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம், ஜஸ்ட் ரீகேப் மாதிரி. சோ டிரான்ஸ்போஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி, அண்ட் தென் தி சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், skew symmetric matrix னு இன்ட்ரோ듀ce பண்ணிருக்காங்க. and then sum of symmetric and skew symmetric matrix. இதெல்லாம் நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இது ரிலேட்டடா உங்களுக்கு சம்ஸும் எக்ஸாம்பிள் சம்ஸும் இருக்கு. சோ இந்த எக்ஸசைஸ்ல எத்தனை எக்ஸாம்பிள் எத்தனை எக்ஸசைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் 3 எக்ஸாம்பிள் தான். அண்ட் ஆல்சோ எக்ஸசைஸ் 12 எக்ஸசைஸ் சம்ஸ் இருக்கு. அதுல லாஸ்ட் யூசுவலாவே எல்லா எக்ஸசைஸ்லயுமே எம்சிக்யூ கொடுத்துருவாங்க. லாஸ்ட் 2 11 and 12 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூவாவும் இருக்கு. ஓகேங்களா? சோ கான்செப்ட் குள்ள போலாமா? நெக்ஸ்ட். So first concept transpose of a matrix. So transpose of a matrix ஒவ்வொருத்துக்குமே denotion இருக்கு, சரிங்களா? So இது 12th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு சிலபஸ்லயும் சரி, இல்ல சிபிஎஸ்இ சிலபஸ்லயும் சரி, இல்ல ஜேஇலயும் சரி, இதுல ஏதாச்சும் ஒரு டினோஷன் தான் அவங்க யூஸ் பண்ண போறாங்க. சோ மூணையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது பெட்டர். நம்ம புக்ல இதைத்தான் சிபிஎஸ்இல மென்ஷன் பண்ணிருக்காங்க அண்ட் இதையும் சொல்லுவாங்க. அப்ப டிரான்ஸ்போஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டி இல்லையா? அப்ப ஏ பவர்ல டி, நீங்க பவர்னு ரீட் பண்ண வேணா, ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு ரீட் பண்ணணும். இந்த டீக்கு பதிலா இந்த மாதிரி ஸ்லாஷ் மாதிரி ஒரு டேஷ் கொடுத்துருப்பாங்க. அப்ப ஏ டேஷ் அப்படின்னு நீங்க ரீட் பண்ணலாம். திட்டக்கூடாது, டேஷ்னா டேஷ் தான், ஓகேவா? ஏ டேஷ். சோ ஏ டிரான்ஸ்போஸ், இல்லைன்னா சென்டென்ஸாவே எனக்கு எதுக்கு வம்புங்கிற மாதிரி சென்டென்ஸாவே கொடுத்துருவாங்க. தட் இஸ் டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ. ஓகேங்களா? சோ ஓகே, இதுதான் டினோஷன் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இதோட டெஃபினிஷன் சொன்னா ஈஸியா இருக்கும். டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் இட்ஸ் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு கேட்பாங்க, இல்ல ஃபைண்ட் ஏ டேஷ் கேட்பாங்க, இல்ல ஏ பவர் டி அந்த ஏ டிரான்ஸ்போஸ் கேட்பாங்க. சோ 2 எக்ஸாம்பிள் நான் இங்க கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்துடலாம். சோ ஏ அப்படின்னு சொல்லி இது கொடுத்துருப்பாங்க, இதை நீங்க ஏ டிரான்ஸ்போஸ் மாத்தணும், இல்லாட்டி ஏ டேஷ்னு வச்சுக்கோங்க. சோ ஏ டிரான்ஸ்போஸ் 2 3 4 5 1 6. இத அப்படியே நம்ம உல்டாவா போடணும். அது எப்படி உல்டாவா போறது? தலைகீழா போறதா, சைடா போறதா? சோ இது என்னன்னா, இங்க பாத்தீங்கன்னா இந்த காலம் என்னவாயிருச்சுன்னா ரோவா மாறிடுச்சு, கரெக்டா? அதே மாதிரி அடுத்த காலம் என்னவாயிருச்சு, ரோவா மாறிடுச்சு. சோ ரோஸும் காலமும் நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா டிரான்ஸ்போஸ் கிடைச்சிருது. கிளியரா? சோ அப்ப என்ன ஆயிருது, இப்ப உங்களுக்கு இங்க 3 ரோஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எத்தனை ரோஸ் இருக்கு? 3 ரோஸ் இருக்கு. அண்ட் தென் 2 காலம் இருக்கு. இங்க என்னவா மாறிடுது, 2 ரோஸ் ஆயிருச்சு. அண்ட் தென் 3 காலமா மாறிடுச்சு, ரைட்டா? இப்ப 3x2 இருந்தத 2x3 மாறிடுச்சு. அப்ப என்ன ஆயிருச்சு, ரோ காலத்துக்கு வந்துருச்சு, காலம் ரோக்கு வந்துருச்சு, நம்பர்ஸ். சோ நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம் இன்டர்சேஞ்ச் ஆகுறத நம்ம டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதுவே எக்ஸாம்பிள் 2 பாருங்க. 3 - 2 5 1. அப்ப இந்த ரோ ஃபர்ஸ்ட் ரோ என்ன ஆயிரும், காலமா மாறிடும். செகண்ட் ரோ என்ன ஆயிரும், செகண்ட் காலமா மாறிடும். கரெக்டா மாறிடுச்சா? வேற இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கிறனால எனக்கு அதே நம்பர்ஸ் தான் ஆர்டரா வருது. தட் இஸ் 2x2 2x2. சோ 3x3 இருந்தாலும் எனக்கு 3x3 தான். நம்பர்ஸ் மட்டும் இந்த மாதிரி 1x2 இருந்தால் 1x2 இருந்தால் என்னவா மாறும், 2x1 மாறும். சோ இந்த மாதிரி, ஓகேங்களா? ஸ்கொயர் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்டர் மாறாது. வேற உள்ள இருக்கிற ரோஸும் காலம்ஸும் இன்டர்சேஞ்ச் ஆயிரும். சோ அதைத்தான் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்றோம். ஐ ஹோப் திஸ் கான்செப்ட் இஸ் கிளியர். கிளியரா? நெக்ஸ்ட். சோ இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் பார்த்தோம். அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் 4 ப்ராப்பர்ட்டி. இதுல 4வது ப்ராப்பர்ட்டி ரொம்பவே இம்பார்ட்டன்ட், சம்ல கேட்டிருக்காங்க அண்ட் 1 மார்க்லயும் வரும். சோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன, மத்ததெல்லாம் 1 மார்க்லயும் வரும் அண்ட் தென் சம்ஸ்லயும் இருக்கு. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா ஏ டேஷ் ஆஃப் டேஷ். அப்ப என்ன ஆயிரும் உங்களுக்கு ஆன்சர், ஏ டேஷ் ஆஃப் டேஷ்னா ஏ அப்படிங்கறது ஆன்சர். அண்ட் தென் கே ஏ த ஹோல் டேஷ். இந்த கேங்கிறது ஸ்மால் லெட்டர். அப்ப கேங்கிறது என்னன்னா, நம்ம யூசுவலா ஏதாச்சும் ஒரு கான்ஸ்டன்ட் தான் கே டினோட் பண்ணுவோம். இப்ப கே இன்ட்டு ஒரு ஏங்கிறது எப்பயுமே என்னது, கேபிட்டல் லெட்டர்ங்கிறது மேட்ரிசஸ் டினோட் பண்ணுது. கே ஏ த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு கேங்கிறது கான்ஸ்டன்ட், இந்த ஏ அப்படிங்கிறது மட்டும் டேஷ் வரும். ஓகேங்களா? கே ஏ டேஷ். சோ கே ஏ ஹோல் டேஷ் ஈக்குவல் டு கே ஏ டேஷ். நெக்ஸ்ட் ஏ பிளஸ் பி ஹோல் டேஷ். அப்ப அதை அப்படியே செப்பரேட் பண்ணி எழுதணும், ஏ டேஷ் பிளஸ் பி டேஷ். இதுவே ஏ மைனஸ் பின்னு கேட்டிருந்தா ஏ டேஷ் மைனஸ் பி டேஷ்னு வரும். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் மல்டிப்ளை ஏபி த ஹோல் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மட்டும் என்ன ஆகுதுன்னா ரிவர்சல் லா அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? அப்ப என்ன ஆயிரும், பி டேஷ் தான் ஃபர்ஸ்ட் வரும், நெக்ஸ்ட் ஏ டேஷ். ஓகேங்களா? சோ ஏபி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு பி டேஷ். ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணிருவாங்க, ஏ டேஷ் பி டேஷ் மாத்தி போட்டுருவாங்க. திஸ் இஸ் வேர் மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கெட் த எரர். சோ ஏ டேஷ் பி டேஷ்ங்கிறப்போ இதுவும் ஆன்சர் வந்து சேமா இருக்காது. So this is the right option and right answer you will get from this b dash a dash மட்டும் தான். ஓகேவா? I hope this properties வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும். இது sums போடும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ இது இப்படி எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா write the properties of transpose அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லாட்டி டைரக்டா வந்து sum of the property ன்னு கேட்பாங்க, இல்லனா product of the properties of transpose ன்னு கேட்பாங்க, இல்ல டைரக்டா இதவே கேட்பாங்க. prove that ab the whole dash equal to b dash a dash ன்னு சொல்லிட்டு ab கொடுத்துருவாங்க. நீங்க அதை ஃபைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். I hope this concept is clear. Next. So the final concept, sum of skew symmetric and symmetric matrices. ஓகேங்களா? சோ இதுல நான் டைரக்டாவே உங்களுக்கு ஃபார்முலா எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை அப்படியே நோட் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா இது வந்து இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 4 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கறது. சோ சம் ஆஃப் த ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அந்த ஃபார்முலா எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. சோ இந்த ஃபார்முலா நீங்க தெரிஞ்சுக்கணும், இது எங்க இருந்துடா வந்துச்சு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை பாத்துக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி இதுவுமே இம்பார்ட்டன்ட், இதை பார்த்துட்டு நீங்க இதை பாருங்க, இல்லாட்டி இதை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ ஏ இஸ் ஈக்குவல் டு 1/2 சோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஏ ஈக்குவல் டு ஏ டேஷ்ங்கிறது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அதே மாதிரி அடிஷனையும் தெரிஞ்சுக்கோங்க, ஏ பிளஸ் ஏ டேஷ் அப்படிங்கிறதும் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தான். வேறஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா ஏ மைனஸ் ஏ டேஷ், இங்க ஏ பிளஸ் ஏ டேஷ், இங்க ஏ மைனஸ் ஏ டேஷ். ஓகேங்களா? இப்ப இது சம் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப சம் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணணும் இல்லையா? அப்ப நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏன்னு வச்சிருக்கோம், இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும், ஏ பிளஸ் ஏ டேஷ் பிளஸ் ஏ மைனஸ் ஏ டேஷ்ன்னு இருக்கும். சோ இந்த பிராக்கெட் எடுத்தாலும் எடுக்காட்டியும் ஒண்ணுதான் இல்லையா? ஏன்னா இங்க பிளஸ்ல தான் இருக்கு. சோ இது இந்த இடத்துல என்ன ஆகும்னா ஏ டேஷும் ஏ மைனஸ் நெகட்டிவ்ல இருக்கு, கேன்சல் ஆயிரும். எனக்கு இந்த இடத்துல என்ன ஆயிரும், 2a கிடைக்கும். பட் ஏவும் 2aவும் சேமா கிடையாது. அப்ப இங்கேயும் 2a இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல அடிக்க வேணாம், இந்த இடத்துல என்ன பண்றேன், இங்கேயும் நான் 1/2 போடுறேன், இங்கேயும் நான் 1/2 போடுறேன். சோ அப்படிதான் இந்த ஃபார்முலா நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? சோ அவ்வளவுதான். சோ 1/2 இன்டூ a பிளஸ் a டேஷ் கிடைச்சிருச்சா? 1/2. சோ அதை காம்பன்சேட் பண்றதுக்காக தான் இந்த 1/2 நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்றோம். வேற இதுதான் நமக்கு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், இது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அப்ப ஏங்கறத நான் ஈக்குவேட் பண்ணனும்னா இந்த சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்லயும் 1/2 மல்டிப்ளை பண்ணுங்க, இந்த ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்லயும் 1/2 மல்டிப்ளை பண்ணுங்க. சோ நம்மளுக்கு மொத்த ஃபார்முலா வந்து சம் ஆஃப் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. நோட் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் திஸ் கான்செப்ட் இஸ் கிளியர் ஃபார் யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ தட் எனக்கு 12th போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண இன்னும் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டே இருக்காங்க, எல்லாத்துக்கும் தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ நான் கிரியேட் பண்ற வர. சோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கேட்கப்பட்ட எக்ஸசைஸ் 3.3ல இருந்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் அண்ட் தென் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ்க்குரிய சிமிலர் கொஸ்டின்ஸும் பார்க்க போறோம். சோ ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ற வர. மீட் யூ நெக்ஸ்ட் டைம். டேக் கேர். பை.